அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மன அழுத்தம், நம்ம மனச்சிதைவு, இது எல்லாமே எங்க பதியுது? நம்முடைய முதுகு தண்டுவடத்துல பதியுது. அந்த முதுகு தண்டுவடத்துல அதுலயும் கீழே குருத்தெலும்புன்னு சொல்றாங்களே, அந்த குருத்தெலும்புல தான் வந்து சேர்ந்து இருக்குது, ஜாயின் பண்ணி இருக்குது. அப்ப இந்த குருத்தெலும்பில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நீங்க நகர்த்துனீங்கன்னாவே நீங்க சந்தோஷமான லேடியா மாறிடுவீங்க. ஹாப்பினஸ், எப்போ சிரிச்சுட்டு இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களால கோவம் வரவே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப அதுக்கான ஒரு எக்ஸசைஸ், செட் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. இப்ப பாருங்களேன், யார் வந்து வெற்றி இல்லாமல் அப்படி சோர்ந்து இருக்காங்க, மன அழுத்தம் இருக்கிறவங்க பாருங்களேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்களா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்களா? கொண்டு நல்லது நடக்கணும், ஆயுஷ்மான் போ, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னாச்சு, நடக்கிறது குறைஞ்சு போயிருது, மூமெண்ட் குறைஞ்சிருது, அப்படியே படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்க கிடக்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா டவுன் ஆகி மரணத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க. நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, முன்னாடி உட்காந்துருக்கும் சரி, இந்த வீடியோ பாக்குறோம் சரி, உற்சாகமா நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க உடம்புல உள்ள போய் உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுடைய தாட்ஸ், கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, நீங்க வந்து பேசுனது, இந்த 5 புலனால ரிசீவ் பண்றதெல்லாம் உங்க மைண்ட் வழியா சிறுமூளைக்கு பதிவாகி இந்த சிறுமூளை வழியா முதுகு தண்டுவடத்துல இறங்குது. அந்த முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்லையும் கீழே எலும்புலையும் ஒரு விதமான இறுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஆராய்ச்சி முடிவு. உலகளாவிய வகையில பல ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நடைபெறுகின்ற ஆராய்ச்சியில ரொம்ப மன அழுத்தம் மிக்க மனிதர்களுடைய இடுப்பு பகுதி, அந்த நர்வ் சிஸ்டம்ஸ், அதில் இருக்கக்கூடிய போனுடைய தன்மையும் ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கக்கூடிய மனிதனுடைய போன் தன்மையும் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வடிவமைச்சிருக்கிறது வெறும் 3 எக்ஸசைஸ். சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் கால் நீட்டிங்க. இது நீங்க இப்படி உட்காந்துட்டு பண்ணலாம், ஆனா கடைசி இது வந்து படுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் படுத்துட்டே உங்களுக்கு செய்யறேன். ரிலாக்ஸா படுத்துங்க, உங்க மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கால், இந்த கால் கட்டை விரல் 2 இப்படி சேர்த்துனா இப்படி சேர டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு பண்ணுங்க, அப்புறம் படுத்துக்கலாம். கண்ணை நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த கட்டை விரலோட இணைது கீழே போயிட்டு போடுது, இந்த மாதிரி ஆட்டுறது 100 டைம்ஸ் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். பாருங்க, கீழே இடுப்பு வரல இருக்கக்கூடிய நர்வஸ் எல்லாம் மூவ் ஆகும், மன அழுத்தம் குறையும். மன அழுத்தத்திற்காக யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த 3 பயிற்சிகளை செஞ்சு மாத்திரைகளை குறைத்துக் கொள்ளலாம். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும். யாருக்கெல்லாம் அடிக்கடி டென்ஷன் வருதோ, கோவம் வருதோ, அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். இந்த 3 எக்ஸசைஸ் மேஜிக்கல் எக்ஸசைஸ். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் எக்ஸசைஸ், இந்த முட்டியை தூக்கி இப்படி தட்டணும். 2 முட்டியை தூக்கி ரெண்டு முட்டி தூக்குறது சிரமமா இருந்தா இப்படி ஆல்டர்னேட் முட்டி இப்படி தட்டலாம். இது ஈஸியா இருக்கும். இப்படியும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலை வந்து கட்டை விரல் நினைச்சு இப்படி ஸ்விங் பண்றது. ரெண்டாவது இப்படி முட்டி தட்டுறது 100 டைம்ஸ். இது 100 தடவை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த காலை இப்படி லேசா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஹிப்பை ரைஸ் பண்ணி தட்டணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது மாதிரி எத்தனை தடவை பண்ணும்? 100 தடவை. இந்த 3 எக்ஸசைஸை நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. என்ன ராமன், இதுதான் நீங்க இந்த ஒரு வாரம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வர்றப்ப மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா நீங்களும் தொடர்ச்சியா பண்ணுங்க. இது வந்து நம்முடைய மன இறுக்கத்தை, உடல் இறுக்கத்தை தளர்வடை செய்து உங்களை உற்சாகமாக விளைவிக்கும். அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க, மன அழுத்தத்திற்கு மருந்து சாப்பிட்றவங்க, நீங்க ஷார்ட் டெம்பர்டா இருக்காங்களே, அவங்களாம் இதை பண்ணாங்கன்னா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. சரிங்களா? இது அவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாரும் செய்யலாம். மகிழ்ச்சியா இருக்க, மகிழ்ச்சியாக வாழ இந்த 3 பயிற்சிகள். நன்றி.